வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்னைக்கு மார்னிங்கே செம்ம ரெய்னி மார்னிங்காக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பூரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம். தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ மசாலா தான் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக என் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இன்னொன்று தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கும் செஞ்சுருக்கேன். ரெண்டும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மாடிக்கு போயிட்டு சூப்பராக செடிகள் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு கீழே வந்தோம். எம்மியான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொட்டேட்டோ மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தக்காளி தொக்கு பாருங்கள், பார்க்கவே டெம்ட் ஆகுதா. பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சுக்கோங்க. நல்லா இன்றைக்கி சூப்பராக பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும் இந்த பொட்டேட்டோ மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுட்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி ஒன்றே ஒரு தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கலாம். தக்காளி சாஃப்ட் ஆனோடனே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு உப்பு மஞ்சப்பொடியும் மட்டும் போட்டுக்கோங்க. அரைச்சிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் உடச்சக்கடலை நல்ல ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா இதுவாகிடுச்சா. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் விட்டுடலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் விட்டுடுங்க. உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ தோலெல்லாம் எடுத்துட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா மசிச்சு வச்சுருந்தேன். இப்போ அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையுமே ஒன்றா கிளறி விட்டுடுங்க. சூப்பராக இருக்கும். மேலே கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ரெசிபினே நான் சொல்லுவேன். அவ்வளோ எம்மையாக இருந்துச்சு. பூரிக்கு அதுக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா அந்த சோம்பு வேறு எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோமா, அதோட ஸ்மெல்லே பயங்கரமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது தக்காளி தொக்கும் செஞ்சுருந்தேன். ஸோ தக்காளியை நல்லா ஒரு 5 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையுமே அழகாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு ஜீரகம் போட்டுக்கிட்டேன். அதிலேயே பூண்டு இஞ்சியையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வெங்காயத்தையும் போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வந்தது. இந்த டைமில் தக்காளியை போட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு பாயில் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அதோட உறிஞ்சிடும். இந்த டைமில் உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இது தண்ணி விட்டு தான் இந்த தொக்கு செய்யணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சுட்டு வரும். ஸோ இந்த டைமில் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா அது சிம்லேயே அது கொதிக்கட்டும். திருப்பி பிரிஞ்சு வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. சாதத்துக்கு கூட இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் செம்மையாக இருக்கும். பூரிக்கும் அவ்வளோ எம்மையாக இருக்கும். மேலே கருவேப்பிலை கொத்தமல்லியே தூவி இறக்கிட்டிங்கன்னா பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ எம்மையான தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி அழகாக பூரி. ஸோ பூரிக்கு தக்காளி தொக்கு, அதுக்கு சப்பாத்தி இவன் கேட்டிருந்தான். ஸோ சப்பாத்தி மேலே பேஸ் தக்காளி தொக்கை போட்டுட்டு உருளைக்கிழங்கையும் போட்டு சீஸை போட்டு அது ஒரு விதமாக சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ செம்ம சூப்பராக இருந்தது. நல்ல சண்டே மழைக்கு அதுக்கும் புசு பூரிக்கு நல்லா பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ மசாலா தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டுட்டு சூப்பர் ஆகிட்டு ஒரு ஃபில்டர் காஃபியை குடித்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை அழகாக முடிச்சிட்டோம். நல்லா மழை பெஞ்சாலே ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். அதுவும் இந்த மாதிரி பூரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக இந்த பொட்டேட்டோ மசாலாவையும் தக்காளி தொக்கையும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், வணக்கம்.